அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். அடுத்த மாதம் அவர் திருச்சி செல்ல நேரிட்டது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு சென்றார். ரெவரண்ட் ஃபாதர் சிக்குரியா, ரெவரண்ட் ஃபாதர் எருஹட், பேராசிரியர் சுப்பிரமணியம், பேராசிரியர் ஐயம்பெருமாள் கோனார், பேராசிரியர் கோத்தாத்ரி ஐயங்கார் இவர்கள் எல்லாம் அப்போது அங்கே இல்லை. இருந்தாலும் செயின்ட் ஜோசப் கல்லூரி கட்டிடத்தின் கற்களில் எல்லாம் அந்த உயர்ந்த ஆத்மாக்களின் ஞான சுவடுகள் இன்னமும் மறைந்திருக்கின்றன என்று எனக்கு தோன்றியது. எனது செயின்ட் ஜோசப் வாழ்க்கையின் பசுமையான நினைவுகளை இளம் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். என்னை செதுக்கி செம்மைப்படுத்திய ஆசிரியர்களுக்கு புகழஞ்சு செலுத்தினேன். ஆகாஷ் ஏவுகணையை சோதனை முறையில் வெடிக்க வைத்து தேசத்தின் 44வது சுதந்திர தின விழாவை கொண்டாடினோம். 1990 இறுதியில் நடைபெற்ற ஒரு விசேஷ பட்டமளிப்பு விழாவில் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. அதே பட்டமளிப்பு விழாவில் கௌரவப்படுத்தப்பட்ட சரித்திர நாயகன் நெல்சன் மண்டேலா பெயருடன் அவருடைய பெயரும் சேர்த்து குறிப்பிடப்பட்டிருந்ததை கண்டு அவருக்கு கொஞ்சம் சர்மசங்கடமாக இருந்தது. அபாரமான சாதனைகள் நிகழ்த்துவதில் ஆழமான ஈடுபாடு கொள்ளுங்கள். உடனே கிடைக்கும் செயற்கையான சந்தோஷத்தை துரத்தி அலையாதீர்கள் என்று அந்த விழாவில் கூடியிருந்த இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார். 1991 வருடத்தை DRDLக்கு இம்ரத் ஆய்வு மையத்திற்கும் RCA முனைப்பு வருடமாக ஏவுகணை கவுன்சில் அறிவித்தது. நடப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது என்று அவர்கள் மேற்கொண்ட முடிவு மிக கடினமான வழிமுறை. ரியல் அட்மிரல் மோகன் ஓய்வு பெற்றதும் அவருக்கு அடுத்தபடியாக பொறுப்பு வகித்த கபூர் திரிசு திட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார். ஏவுகணை வழிகாட்டு கட்டளை நுட்பங்கள், மிஸ்லி கமாண்ட் கைடன்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள அறிந்து வைத்திருக்கும் மோகனின் திறமையில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. திரிசூல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்களில் CSCLOS வழிகாட்டும் அமைப்பு முறை, கமாண்ட் லைன் ஆஃப் சைட் கைடன்ஸ் சிஸ்டம் கிளாஸ் பற்றி பல்வேறு அம்சங்களை சர்வசாதாரணமாக புட்டு வைக்கும் அவரது திறமை என் நினைவுகள் என்றுமே நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஓர் அபசகுன குறியுடன் 1991 வருடம் ஆரம்பமானது. அமெரிக்காவின் தலைமையிலான நேசப்படைகளுக்கும் ஈராக் நாட்டிற்கும் இடையே 1993 ஜனவரி 15 இரவில் வளைகுடா போர் மூண்டது. அந்த சமயத்தில் இந்திய வான்வீதிகளில் அணிவகுத்திருந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியினுடைய புண்ணியத்தில் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே தேசம் முழுவதும் பிரபலமாகிவிட்டன. அமெரிக்க தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பார்த்ததையொட்டி யுத்த விளையாட்டுக்களை ஆட ஆரம்பித்தார்கள். வளைகுடா போர் சமயத்தில் பிருத்திவி திரிசூல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருந்தோம். என்ன ஆகுமோ என்ற தேசத்தின் கவலையை இந்த சோதனை போக்கியது. பிருத்வி மற்றும் திரிசூல் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை பாதை திருத்த அமைப்பு பற்றி பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த சாதனத்தில் நுண்ணலை அதிர்வுகள் பயன்படுத்தப்பட்டது பற்றியும், இந்த அதிர்வுகள் எந்த சூழ்நிலையிலும் இடைஞ்சலுக்கு உள்ளாவதில்லை என்பது பற்றியெல்லாம் பொதுமக்கள் பரவலாக தெரிந்து கொண்டார்கள். நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டோம். இருந்தாலும் அன்பு உள்ளங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு அதிகாரத்தில் ஒரு குறளை படியுங்கள், பொழிப்புரையுடன் படியுங்கள். அதன்படி தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். தங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். நன்றி.